சிவா வந்து கோர்ட்ல ஆஜராகுறாரு. அப்போ வந்து 2 பேர் சைட்லயும் வந்து என்ன முடிவு பண்ணியிருக்கீங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்து சினேகா வந்து, "நான் அதே முடிவுல தீர்க்கமா இருக்கேன். அதனால வந்து எனக்கு வந்து சிவா தான் வேணும்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதனால சிவாவுக்கும் சிந்துக்கும் நடந்த கல்யாணத்த ரத்து பண்ணபடி சொல்றாங்க. அதுக்கு சிவா கிட்ட கேட்குறாங்க. சிவா வந்து உறுதியா இருக்காரு. "என் முடிவுல நான் உறுதியா இருக்கேன். எனக்கு எக்காரணம் கொண்டும் வந்து சினேகா தேவையில்ல. சினேகாவ என்னால ஏத்துக்க முடியாது. அதனால சிந்துவையும் நான் டைவர்ஸ் பண்ண முடியாதுன்னு" சொல்லி கேட்ட நீதிபதி வந்து, இதுக்கான தீர்ப்பு வந்து பிறகு வாசிக்கப்படும்." அப்படின்னு சொல்லிடுறாங்க. அத கேட்டு எல்லாருமே அதிர்ச்சியா பார்க்குறாங்க. சிவா வந்து முக்கியமான வந்து கேஸ் இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரு போறாரு. சினேகாவும் போறாங்க. சினேகா செம டென்ஷனா சிவாக்கு கால் பண்றாங்க. "இங்க பாரு சிவா, நீ வந்து சிந்துவ வேணான்னு சொல்லிட்டியா, நான் உன் பேர்ல போட்ட கேஸ வாபஸ் வாங்கிடுறேன்னு" சொல்றாங்க. "அது எக்காரணம் கொண்டும் நடக்காது." அப்படின்னு சொல்லிடுறாரு. இதனால சினேகா செம டென்ஷன் ஆயிடுறாங்க. அடுத்து வந்து இங்க கோர்ட்ல வந்து, "என்ன இந்த முடிவுல தீர்க்கமா இருக்கீங்கல்ல சிவா?" அப்படின்னோனே, "தீர்க்கமா தான் இருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு சிவா சொன்னோனே, "சிவாக்கான தண்டனைய நான் அறிவிக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாரி சினேகாவ காதலிச்சு ஏமாத்துன குற்றத்துக்காக கோடிக்கணக்கில வந்து அபராதமும், அதுக்கப்புறம் 1 வருஷம் சிறை தண்டனையும் விதிக்கிறாங்க. இத பார்த்துட்டு வந்து செமையா டென்ஷன் ஆயிடுறாங்க எல்லாருமே. அந்த டைம்ல வந்து கோர்ட்ல வந்து தீர்ப்பு வாசிக்கும்போது கரெக்ட்டா வந்து சிந்து வந்து தடுத்து நிறுத்துறாங்க. "நிறுத்துங்க." அப்படின்னு சொல்லிட்டு, "ஏம்மா என்ன ஆச்சு? உன் முடிவ மாத்திக்கினியா? வந்து டைவர்ஸ் பண்ண போறியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோனே, "இல்ல மேடம், என் முடிவ நான் மாத்திக்க வேண்டிய அவசியம் இல்ல. எதுக்காக வந்து சிவாக்கு டாக்டருக்கு தண்டனை குடுக்குறீங்க? அவரு ஏமாத்திருக்காரும்மா." "அவரு ஒண்ணும் ஏமாத்தல. ஏமாத்துனதுலாம் சினேகா தான். அதுக்கான வந்து என்கிட்ட ப்ரூஃப், சாட்சி எல்லாமே இருக்கு." அப்படின்னோனே கோர்ட்டே அதிர்ந்து போறாங்க. உடனே அங்க வராரு ராம். ராம பார்த்து எல்லாம் அதிர்ச்சியாறாங்க. சினேகாவால தாங்கிக்கவே முடியல. "ஐயோ! இவன் எப்படி இங்க வந்தான்?" அப்படின்னு சொல்லிட்டு ராம் வந்து நடந்த விஷயத்த எல்லாத்தையும் ஒண்ணு ஒண்ணா சொல்லிட்டு இருக்காரு. "என் ஃப்ரெண்ட வந்து இந்த சினேகா நம்ப வச்சு ஏமாத்தியிருக்கா. என் ஃப்ரெண்ட வந்து இந்த நிலைமைக்கு கொண்டு போயிருக்கா. இப்ப என் ஃப்ரெண்டு எந்த நிலைமையில இருக்கான்னு தெரியுமா மேடம்?" அப்படின்னு சொல்றாரு. இவன் சொல்றது எல்லாமே போய், "இவன் யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு" சொல்லிட்டு சினேகா சொல்றாங்க. "அப்படியா? அப்போ என்னதான் தெரியாது. நீ காதலிச்சு இத்தன வருஷமா அவனுக்கு கூட தெரியாதா?" அப்படின்னு சொல்லிட்டு கூட்டின்னு வராங்க. "இவன் இப்படி தப்பிச்சு வந்தான். இவன தான் முடிக்க சொல்லி நம்ம சொல்லிட்டோமே." அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷன் ஆயிடுறாங்க சினேகா. உடனே வந்து, "என் ஃப்ரெண்ட ரொம்ப கஷ்டப்பட்டு காப்பாத்தி கூட்டின்னு வந்திருக்கேன் மேடம். இங்க பாருங்க, நான் சிந்துவ வந்து மேடம் வந்து மீட் பண்ணேன். அவங்க தான் வந்து என் ஃப்ரெண்ட வந்து காப்பாத்துறதுக்கு உதவி செஞ்சாங்க. அந்த நன்றிக்காக தான் எல்லா விஷயத்தையும் நான் சொல்ல வந்திருக்கேன். உண்மையிலேயே வந்து சினேகா வந்து டாக்டர காதலிக்கல. என் ஃப்ரெண்ட தான் காதலிச்சா. அதுக்கான ப்ரூஃப்ஸ், எவிடன்ஸ் எல்லாமே என்கிட்ட இருக்குன்னு" சொல்லிட்டு எல்லாத்தையும் கோர்ட்ல சப்மிட் பண்றாரு. பார்த்து வந்து ஜட்ஜ் வந்து, "என்ன சினேகா இதெல்லாம்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "மேடம், அவன் சொல்றதெல்லாம் பொய் மேடம். பொய்யா?" அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்ட வந்து காட்டுறாரு. "பாருங்க மேடம், என் ஃப்ரெண்ட் நிலைமை என்னன்னா." அவங்க ஃப்ரெண்டு எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. "சினேகாவ நான் இப்போ கூட உயிருக்கு உயிரா காதலிக்கிறேங்க. அவ இல்லாம எனக்கு வாழ்க்கையே இல்லங்க. அந்த அளவு அவள உயிருக்கு உயிரா விரும்புறேன். அவ என்ன இந்த உலகத்த விட்டு அனுப்பணும்னு நெனச்சாலும் சரி, அவ தான் எனக்கு வேணும்." அப்படின்னு சொல்றாரு. அழறாரு. இத பார்த்து கோர்ட்டே வந்து அதிசயமா பார்த்துட்ருக்காங்க. ஜட்ஜ் வந்து, "என்ன சினேகா இப்படி பண்ணியிருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது வந்து, "மேடம், நான் ஒரு காலத்தில விரும்பினது உண்மைதான் மேடம். ஆனா நானு சிவா டாக்டர தான் உண்மையா விரும்பினேன்." அப்படின்னோனே, "மேடம், அவ சொல்றது எல்லாமே பொய் மேடம். அப்புறம் எதுக்கு மேடம் என் ஃப்ரெண்ட இந்த நிலைமைக்கு கொண்டு வரணும்? ஃப்ரெண்டு எப்படிலாம் வந்து கஷ்டப்பட்டான் பாருங்க மேடம். இப்போ கூட என் ஃப்ரெண்ட வந்து இந்த உலகத்த விட்டு அனுப்பறதுக்காக முயற்சி பண்ணாங்க மேடம். அதில தான் வந்து சிந்து மேடம் எங்கள 2 பேருமே காப்பாத்துனாங்க. தயவு செய்து வந்து அந்த சினேகாவ நம்பாதீங்க மேடம். சினேகாவுக்கு தண்டனை குடுங்க. என் ஃப்ரெண்ட காப்பாத்துங்க. என் ஃப்ரெண்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா மேடம். இப்போ கூட வந்து சினேகாவ தான் விரும்புறா மேடம்." "ஆமா மேடம். சினேகா தான் மேடம் என்ன உயிருக்கு உயிரா லவ் பண்ணா. முதல்ல நான் வந்து அவ பின்னாடி திரியல மேடம். அவ தான் மேடம் என் பின்னாடி திரிஞ்சு என்ன எவ்வளவோ கட்டாயப்படுத்தி லவ் பண்ண வச்சா. அதுக்கப்புறம் நாங்க 2 பேரும் ரொம்ப நல்லா பழகுனோம். சிவா வர்ற வரைக்கும் எங்க வாழ்க்கை நல்லா தான் மேடம் இருந்தது. ஆனா சிவாவ பார்த்துட்டு சினேகா மனசு மாறிட்டா. சினேகா வந்து சிவா மாதிரி ஒரு டாக்டர் இருந்தா நம்ம தொழிலையும் நம்ம குடும்பத்தையும் நல்லா பார்த்துப்பாருன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொன்னதால, நான் அப்படியே மாறி இதுக்கப்புறம் என்னை பார்க்காத, சந்திக்காதன்னு சொல்லிட்டு என்ன சொல்லிட்டா மேடம். அப்போ கூட நான் வந்து என்னோட பியூர் லவ்வுக்காக நான் எவ்வளவோ போராடினேன் சினேகா கிட்ட. கடைசியா வந்து என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டா. ப்ளீஸ் மேடம், தயவு செய்து சினேகாவை என் கூட சேர்த்து வைங்க. சினேகா எனக்கு வேணும் மேடம்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கான ப்ரூஃப்ஸ் எல்லாமே குடுத்துட்ருக்காங்க. இதையெல்லாம் பார்த்து சினேகா செமையா டென்ஷன் ஆயிடுறாங்க. உடனே சிவா வந்து, "ச்சே, நீ இவ்வளோ கேவலமானவளா? உன்ன போய் நான் நம்பி வந்து காதலிச்சனே. அப்போ காதலுக்கு கூட நீ உண்மையா இல்லையா? உன்கிட்ட எல்லாமே பொய் தான் இருக்கு. ஆனா காதல் கூட இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்து டென்ஷன் ஆகுறாரு சிவா. அடுத்தது, "சிவா, இத நம்பாத சிவா." அப்படின்றாங்க. அத கேட்டுட்டு வந்து, "ச்சே!" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பார்த்து டென்ஷன் ஆகுறாரு. அடுத்து வந்து சொல்றாங்க சிந்து, "இங்க பாருங்க மேடம், உண்மையிலேயே வந்து சிவா வந்து ஏமாத்தல சினேகாவ. ஆனா சினேகா தான் சிவாவ காதலிக்கிற மாதிரி ஏமாத்தியிருக்காங்க. இதுதான் மேடம் நடந்த உண்மை. இத சாட்சியோட நாங்க நிரூபிச்சிருக்கோம். இதுக்கப்புறமா இந்த கேஸ தயவு செய்து தள்ளுபடி பண்ண சொல்லி நான் கேட்டுக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கு ஜட்ஜ் அதிர்ச்சி